இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 பெண்களையும் அவர்கள் குடும்பத்தைச் சார்ந்த ஆண்களையும் குழந்தைகளையும் ஒரு அரவாணியையும் கண்மூடித்தனமாக தாக்கிய தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கும்பல், ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து வன்னியர் சமூகத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை தன்னுடைய கையிலே வன்னியர்களின் அடையாளமான அக்னி கலசத்தை பச்சை குத்தி இருந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கண்மூடித்தனமாக தாக்கியதோடு மட்டுமல்ல, அந்த பெண்கள் மீது பல பிரயோகம் செய்ய தீர்மானித்து அந்த 2 பெண்களையும் இங்கேயே விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று மிகவும் மோசமான தகாத வார்த்தைகளால் அந்த பெண்களை விட்டிருந்தால் பலாத்காரமே பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அடையாளம். அந்த பெண் கொடுத்த அந்த பேட்டியை, அந்த பெண் பேசிய காட்சியை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அது சம்பந்தமாக நாம் நம்முடைய கருத்தை பதிவு செய்வோம். அங்க போனோன்னே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்க வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க, இவ்வளவு 2 பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்ததுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு, நீ என்ன, நான் சொன்னேன் நாளைக்கு என்ன வர பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ என்னவா இருக்கன்னு என்ன கேட்டாங்க. நான் இது நகர செயலாளர் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் இருந்தா எனக்கு என்ன, இந்த கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவா, இது எங்க ஆச்சு, உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே. பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண் என்ன நடந்தது, எவ்வளவு கொடுமை நடந்தது என்பதை பற்றி எல்லாம் விளக்கமாக அந்த பேட்டியிலே கூறியிருக்கிறார். அந்த பெண் கொடுத்த பேட்டியில் என்ன நடந்தது, எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக தலித் சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல் கூடிய அந்த கும்பல் அந்த பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள். உன்னுடைய கையிலே அக்னி கலசத்தை அணிந்திருக்கிறாய், உன்னுடைய கையிலே அக்னி கலசம் இருக்கிறது, ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் என்று சொல்லி அந்த பெண்ணை தாக்கி இருக்கிறார்கள், கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். கை குழந்தையை கூட தாக்கி இருக்கிறார்கள். அந்த அயோக்கிய சிகாமணிகள், அந்த மோசமான பேர்வழிகள் திமுக ஆட்சியில் தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் இது தொடர்கதையாக இருக்கிறது. வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞருக்கு ஆதரவாக பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தின் தலைவர் கூத்தா அருண்மொழி அவர்களை கழுத்தை அறுப்போம் என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணின் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆனால் அங்கே 2 கொடிக்கம்பங்களையும் சாய்க்கிறார் ஒரு பெண். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடிக்கம்பத்தையும் சாய்க்கிறார். அந்த பெண் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் உள்ளிட்டோர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஒரு 2 பெண்களை கொடூரமாக தாக்குகிறார்கள். அவர்களை வேறு ஏதோ கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். அவர்களை சீரழிக்க முடியுமா என்று முயற்சி செய்கிறார்கள். அதிலிருந்து அந்த பெண்கள் தப்பித்து வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை தாக்குகிறார்கள், கை குழந்தையை தாக்குகிறார்கள். தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் அவர்கள் மீது காவல்துறை வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது. குறைந்தபட்சம் கொலை முயற்சி வழக்கு கூட செய்ய மறுக்கிறது. அது பெண்களை ஹராஸ்மெண்ட் செய்தார்கள் என்று ஒரே ஒரு சட்டப்பிரிவில் மட்டும்தான் அவர்கள் மீது கடுமையான ஒரு வழக்கு. மற்ற பிரிவுகள் எல்லாம் சந்தேக கேஸ் போடுகின்ற பிரிவுகள். அப்படிப்பட்ட பிரிவுகள் மீது அவர்கள் மீது வேண்டும் என்று அவர்கள் தப்பிக்கின்ற வகையில் தான் அவர்கள் மீது காவல்துறையை வழக்கு பதிவு செய்கிறது. இதனால் தான் கடலூர் மாவட்டத்தில் அந்த தலித் சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எந்த அயோக்கியத்தனத்தின் எல்லைக்கும் செல்கிறார்கள். அதுதான் கடற்கரையிலே அந்த 2 பெண்களுக்கு நேர்ந்த கொடுமை. வன்னியர் சமூகத்தின் அக்னி கலசத்தை தன்னுடைய கையிலே பச்சை குறித்து இருப்பது அவர்களுக்கு குற்றமாக தெரிகிறது. ஒவ்வொருவரும் அவருடைய அடையாளத்தை தன்னுடைய உடலில், தன்னுடைய ஆடைகளில் பதியத்தான் செய்வார்கள். அதை பற்றி கேட்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அக்னி கலசத்தை தன்னுடைய கையிலே வரைந்திருக்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு கூட பதிவு செய்யவில்லை. உண்மையிலேயே அவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும்.
ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஏதாவது நடந்திருந்தால், நடக்கக்கூடாது நடந்திருந்தால், அப்பொழுது இந்த காவல்துறை என்ன செய்யும்? அவர்களுக்கு நடக்கக்கூடாது நடந்து விட்டது என்பதற்காக அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு காவல்துறை எந்த முயற்சியும் செய்திருக்காது. மாறாக இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டே திமுக அரசு தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக வட தமிழகத்தில் கடலூர் போன்ற மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்து பெண்களை தாக்கினால் கூட கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஆகவேதான் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இப்படி பெண்களை தாக்குவது, பல பெண்கள் இப்படி மிகப்பெரிய கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி ஆளானவர்கள் பலர் அந்த கொடுமையை வெளியே சொல்லாமல் கூட மனம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சில பெண்கள் தைரியமாக துணிச்சலாக காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுக்கிறார்கள். அந்த புகாரின் மீது கூட சரியான நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தயங்குகிறது, காவல்துறை தயங்குகிறது. செய்ய அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கோ அல்லது அரசுக்கோ விருப்பமில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. திட்டமிட்டு இதுபோல் பெண்களை தாக்குகின்றவர்கள், பெண்களை மானபங்கப்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். அதுவும் திமுக ஆட்சியில் அவர்களை கேள்வி கேட்பதற்கு கூட நாதி இல்லாமல் போய்விட்டது. அதுவும் திமுக ஆட்சியில் அப்படிப்பட்ட காம கொடூரங்களை, பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த அயோக்கிய பேர்வழிகளை கண்டிப்பதற்கு கூட இன்றைக்கு திமுக அரசு தயாராக இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் நீண்ட நாட்கள் இப்படியே பொறுமை காக்க மாட்டோம். எங்களுடைய பொறுமை எல்லை மீறுகின்ற பொழுது வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு இந்த ஆளுகின்ற திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டி வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.